என்ன என்ன படிக்கிறேன் பால் லஞ்சு குடிக்கிறேன் எத்தனை வயசு 21 வயசா வேறு டொய்லெட் போகிறதெல்லாம் கஷ்டம் செக் பண்ணி பார்த்து அக்கா இது நீங்கள் ஆளை தூக்கி இப்போ டாய்லெட் எல்லாம் எப்படி அக்கா போகிறவர் நீங்கள் சிரமப்பட்டு தான் கொண்டு போகிறீங்க இப்போ இது என்னென்னா சகல வசதியோடு இருந்தால் நாங்கள் இந்த வீல் சேரை செஞ்சு தரோம் என்னென்னா இப்போ இந்த வீல் சேர் முதல் நாங்கள் வாங்கக்குள்ள இந்த வீல் சேர் விலை வந்து 18,000 ரூபா இப்போ சும்மா நார்மல் வீல் சேர் வந்து 40,000 ரூபா கொமட் பதிக்கப்பட்ட வீல் சேர் வந்து இப்போத்தைய விலை வந்து 60,000 ரூபா பெருமதி தான் இது. ஆனால் எங்களோட அமைப்போட செயற்பாடை பார்த்து தான் இது 40,000 ரூபாய்க்கு இந்த வீல் சேர் எங்களுக்கு தந்தவர் 20,000 ரூபாய் காய்ச்சி தந்தவர் எங்களுடைய அமைப்போட செயற்பாடை பார்த்து. என்னென்னா நாங்கள் இன்றைய தினம் களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் ஒரு மாற்றுத்திறனாளி ஒருவருக்கான நாட்சாக்கர வண்டி ஒன்று வழங்குவதற்காக வந்துள்ளோம். உண்மையிலே இவர் மிகவும் பரிதமானவர், மிகவும் மர்மப்பட்டவர்கள், எந்தவித உதவியும் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய நிலைமையிலே நாங்கள் அமெரிக்காவிலே உள்ள ரம்யா அக்காவுக்கு நாங்கள் அறியப்படுத்தியிருந்தோம். அதற்கு அமைவாக ரம்யா அக்கா உடனடியாக இவருக்கு இந்த வீல் சேரினை வழங்க சொல்லி கூறியிருந்தார். அதற்கு அமைவாக நாங்கள் இன்று இந்த வீல் சேரினை கொண்டு வந்துள்ளோம். உண்மையிலே இந்த வீல் சேரானது முன்னைய காலங்களில் நாங்கள் 18,000 ரூபா பெறுமதியான தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். தற்போது இப்போ இந்த வீல் சேரானது 60,000 ரூபா பெறுமதியான வீல் சேராக காணப்படுகின்றது. காரணம் இது கொமட் பதிக்கப்பட்ட ஒரு வீல் சேராக காணப்படுகின்றது. அதாவது கொமட் வசதிகளுடன் இந்த வீல் சேர் காணப்படுகின்றது. காரணம் இவரால் தனியாக சென்று எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஒரு துணையோடு தான் செய்ய வேண்டும். ஆனால் அது துணையோடு செய்வது மிகவும் சிரமமாக காணப்படுவதனால் நாங்கள் அவருக்கு ஏற்ப இந்த கொமட் பதிக்கப்பட்ட வீல் சேரினை நாங்கள் இன்றைக்கு கொண்டு வந்துள்ளோம். உண்மையிலே இந்த வீல் சேர் 60,000 ரூபாயாக இருந்தாலும் இந்த வீல் சேரை எங்களுடைய அமைப்புடைய செயற்பாடை அறிந்து எங்களுக்கு இந்த வீல் சேரினை 40,000 ரூபா பெறுமதிக்கு தந்துள்ளார். அவருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமெரிக்காவில் இருக்கின்ற ரம்யா முரளி அண்ணன் அவர்கள் இருவருமே கணவன் மனைவிகள். அவர்கள் இருவருமே தான் உழைக்கின்ற பணத்தில் மனைவி வேறையாக கணவன் வேறையாக இந்த உதவிகளை வழங்கி கொண்டு வருகின்றார்கள். பல்வேறுபட்ட உதவிகளை எங்கள் அமைப்பின் ஊடாக தேவையறிந்து உதவிகளை செய்து வருகின்றார்கள். உண்மையிலே இன்று இந்த வீல் சேரானது மிகவும் ஒரு பிரயோசனமான ஒரு வீல் சேர். அவர்களுக்கு நாங்கள் உண்மையிலே இந்த குடும்பம் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறான உதவியல் என்பது தற்போதைய காலகட்டத்தில் ஒரு நேரம் சாப்பிடுறது என்பது மிகவும் கஷ்டமான நிலையில் இருக்கும் போது இவ்வாறான 60,000 ரூபா பெறுமதியான வீல் சேர் ஒன்றை வாங்குவது என்பது முடியாத விடயம். அதனை அறிந்து இந்த உதவியினை வழங்கியுள்ளார்கள் அமெரிக்காவிலே வசிக்கின்ற ரம்யா முரளி குடும்பத்தினர். அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நான் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாங்க இதில் இடிப்போம், வாங்க இருந்து வாங்க ஓடியா வாங்க. இந்த கால வைக்க ஆகும் அதுதான் இருக்கும். ரைட். இதுல வைங்க ஆகும் காலை வைங்க ஆகும் இதுல வைமா தம்பி. ரைட் சரியா? சரியா? ஆமாம் இதில் நீங்கள் இந்த கவரை பிக்க விட மாட்டேன்னு நினைக்கிறேன். பிறகு நீங்கள்
பிச்சிங்கடா ஓ உருளும் சரியாம்மா சாப்பாடு கஷ்டம் அப்போ நீங்கள் சொல்லுங்கள் இவரை சொல்லுங்கள் உங்களுடைய நிலைமையில சொல்லுங்கள் நான் பார்க்கின்ற புலம்பெயர் உறவுகள் உங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை இந்த பிள்ளைக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் சொல்லுவாங்க உங்களோட குடும்ப நிலைமையில் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க எப்படி சாப்பிட்றீங்க உங்களோட கணவன் என்ன செய்கிறான் இந்த பிள்ளையிற சிலவுகள் இந்த பிள்ளையிற இதையெல்லாம் யார் பார்த்து கொண்டிருக்கிறான்ற கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்கள் சவுண்டாக சொல்லுங்கள் கல்லாட்டில் வேலை செஞ்சு வீட்டு வேலை செஞ்சேன் நான் சாப்பாடு கொடுக்குறேன் மாப்பிடுவாங்க அந்த பிள்ளைய படிப்புக்கிறேன் எனக்கு ஒழுங்கான வீடு வாசல் இல்லை ஒன்றும் இல்லை அவர் கணவர் கிடைக்கிறது நான் இந்த பிள்ளைய பார்க்கறதுக்கு ஒத்தவில்லை நான் பார்க்கணும். உறவுகளை வணக்கம். இப்போ ஒரு வீட்டுகளில் வேலை செஞ்சு தான் அந்த வார வருமானத்தினை வச்சு கொண்டு இந்த குடும்பத்துக்கு தேவையானதை தேவையானவற்றை நிறைவேற்ற முடியாது. ஆனால் முடிந்த அளவு அவரால் முடிந்த ஒரு நேர சாப்பாடாவது கொடுத்து கொண்டிருக்கின்றார். உறவுகளை இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருந்தீங்க என்றால் நீங்கள் இவர்களுக்கு உதவுவதற்கு முன்பாருங்கள். இவர்கள் வீடு இருக்கிற வீடும் இவ்வாறு தான் காணப்படுகின்றது. மிக மோசமான நிலையில் காணப்படுகின்றது. இந்த கொடியனின் நிலைமையை அறிந்து இவருக்குரிய பால் வகைகளை இவருக்குரிய போசாக்கான உணவுகளை வழங்குறதுக்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் முறை